ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பப்பன் டி நம்பியார் டைரக்ஷனில் வைசத்ராயி அப்படிங்கிற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ பார்ப்போம். இந்த படத்தில் வந்து பிரசாந்த் முரளி மரீனான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிக்கிறாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுறோடி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம தமிழில் டப் பண்ணி வயசு என்ன அப்படிங்கிற ஒரு டைட்டிலோட தமிழில் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த படம் வந்து 2022 வந்துச்சு. இப்போ வந்து ஓடிடி தளத்தில் இருக்குது, வேணால் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த படத்தினோட கதையை பற்றி பார்ப்போம். இந்த படத்தினோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் வந்து அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கிற பொண்ணு தான் தேவைன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து கடைசியில் பையனுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 40 வயசு ஆயிடுது. அதுக்கு அந்த பக்கம் அந்த பையன் முடியும் கொட்டிடுது பிரசாந்த் முரளிக்கு. அதுக்கப்புறம் பெண் தேடுறாங்க, பெண் கிடைக்க மாட்டேங்குது. அவங்களும் எங்கெங்கே தேடுறாங்க, இவரும் லவ் பண்ணி பார்க்குறாரு. அது குழந்தைங்க ஆல்ரெடி இருக்கிற பொண்ணு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி பொண்ணை பார்க்குறாங்க, குண்டாக இருக்கிற பொண்ணு பார்க்குறாங்க, அனாதையாக இருக்கிற பொண்ணு பார்க்குறாங்க. இப்படி பார்த்து எந்த பொண்ணும் அவங்களுக்கு செட் ஆகிறதே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு அனாதை ஆசிரமத்திலிருந்து தப்பிச்சு வந்த ஒரு பொண்ணை வந்து வீட்டில் கூட்டிகிட்டு வந்து இவர் வந்து அவள் தான் என்னோட மனைவி, அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறாரு. அந்த பொண்ணுக்கு இதில் அந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. அதுக்கு அப்புறம் அந்த உண்மை அந்த வீட்டுக்கு தெரிஞ்சுதா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் மேரேஜ் நடந்துச்சா அப்படிங்கிறது தான் இந்த வைசத்ராயி இந்த படத்தினுடைய முழு கதையும். இப்போ வயசு என்ன அப்படிங்கிற பேரில் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கிறதுனால இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஏன்னா அதுக்குண்டான ஒர்த்தான படம் தான் இது. ஒரு டைம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஏன்னா இது முக்கால்வாசி ஒரு 70% இந்த படத்தில் காமெடி இருந்தாலும் ஒரு 25-30% வந்து உங்களுக்கு சென்டிமெண்ட்டில் புழிஞ்சு எடுத்துடுறாங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்டிமெண்ட்டில் போயிடுச்சு. அப்புறம் அதுவரையிலுமே அந்த படத்தில் வந்து எல்லாமே ஸ்ட்ராங்காக பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அந்த படத்தில், அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா மீண்டும் வர காட்சிகள் கொஞ்சம் சலிவுப்படுத்தினாலும் கூட மீதி இருக்கிற காட்சிகள் எல்லாம் கொஞ்சம் காமெடியாகவும் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பாடல்கள் போட்டு ரொம்ப கொஞ்சம் ஸ்லோ பண்ணி விட்டாங்க ஃபஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அந்த களத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த படத்தினோட வேகம் கொஞ்சம் சூடு பிடிக்குது. ஹீரோயின் யாரோ தெரியாமலே போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அநாத ஆசிரமத்தில் வளர்ந்துட்டு இருக்கிற அந்த பெண், அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த படத்தினுடைய முழு ஸ்டோரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். அந்த ஹீரோவை நடிச்சிருக்கிற நம்ம அவர் வந்து செமையாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அவ்வளோ ஒரு காமெடி, அவ்வளோ ஒரு நடிப்பை போட்டு எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காரு. மீதி இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. அரசியல்வாதியாக வர்ற அந்த அம்மாவாகட்டும், அவங்க ரொம்ப போல்டாக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லா கேரக்டரும் அதன்படி அவங்க என்ன தேவையோ எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சுக்கிறாங்க. சின்ன லேக் இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த கதையில் சில உயிரோட்டமான காட்சிகள் நிறைய இருக்குது. ஏன்னா 90 கிட்ஸை கேட்டால் அவங்களுக்கு தெரியும் மேரேஜ் ஆகலைன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த படம் கண்டிப்பாக அந்த மாதிரி ஆளுங்களுக்கு உண்டான படம் தான் இது. இந்த படத்துக்கு வந்து நம்ம ஒரு 45 to 50 மார்க்குகள் கொடுக்கலாம். அதுக்குண்டான ஒருத்தான படம் தான். காமெடி படம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்மளுக்கான படம் தான் இது. இந்த படத்தில் ஒரு அடல்ட் காமெடி எதுவுமே கிடையாது. நல்லா குடும்பத்தோடு பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கணும்.